Naveen Illa Galatas. Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம கேக் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 4 பிரெட் எடுத்துருக்கோம். அந்த பிரெட்டோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணணும். கிட்ஸ் கட்டி யூஸ் பண்ணும்போது பெரியவங்க இருக்கும்போது யூஸ் பண்றது நல்லது. சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில சுகர் 1 கப், தண்ணி 1 கப் ஊற்றி நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு கலரிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் கேசரி கலர் போட்டுக்கலாம். சக்கரெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல கடாய் வச்சு ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜாம் போட்டு நல்லா கரையை வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சேர்த்து கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் எடுத்து வச்சு சுகர் சிரப்பை அது மேலே நல்லா கோட் பண்ணிக்கலாம். அப்படியே அது மேலே இன்னொன்று ஒரு பிரெட் வச்சு சுகர் சிரப்பை கோட் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸை எல்லா பிரெட்டுக்கும் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஜாமை அது மேலே ஊற்றிக்கலாம். இது மேலே ட்ரை கோகோனட் பவுடர் போட்டுக்கலாம். ஆனால் எங்ககிட்ட கோகோனட் பவுடர் இல்லை, அதனால நாங்கள் பிரெட்டையே தூள் பண்ணி போட்டுக்கிட்டோம். 5 மினிட்ஸில் சூப்பராக எப்படி கேக் ரெடியாக இருக்குன்னு பாருங்க. ஈஸியான யம்மியான இன்ஸ்டன்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்